ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆதிஸ் கிச்சனில் பச்சை தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஆதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்த பச்சை தக்காளி 5 தக்காளி எடுத்திருக்கேன். அரைப்பழுப்பு தக்காளிகளை 3 எடுத்திருக்கேன். நல்லா பழுத்ததை 2 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதோ 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 வரமிளகா, 3 கொத்து கருவேப்பிலை, இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் பாதி அளவுக்கு பீக்கங்காயை கட் பண்ணி எடுத்திருக்கேன், அது 1 கப் இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் நம்ம தக்காளிகளை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச பச்சை தக்காளி, பாதி அளவுக்கு பழுத்த தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி இப்போ சேர்த்தாச்சு. இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த தக்காளியோட ஜூஸ்லையே 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போது இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இதை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுறணும், அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம பருப்பு கடையிற மத்தில் நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்கும் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பை.